வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஒன் ப்ளஸோட நாட் சிஇ நாட் 5Gயோட ரிவ்யூ தான். இது வந்து நாடோட சக்ஸர் கிடையாது, நாடோட சக்ஸர் தனியாக வருது நாட் 2 அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் நாடுக்கும் நாட் 2க்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் அதே 5G இருக்குது, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது, AMOLED டிஸ்பிளே இருக்குது, ப்ராசர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது 750G. மற்றபடி கேமரா எப்படி இருக்குது, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா, இன்னும் ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். லான்ச் ஆகி ஒரு மாதம் ஆச்சு, நான் ஒரு 3 வாரமாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 வாரம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது லேக் இருந்துச்சா, ஆக்சிஜன் வாய்ஸ் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சா, அப்புறம் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபோனோட வந்து பாக்ஸில் எப்படியும் கேஸ் கொடுத்துருப்பாங்க, கிளியர் கேஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக ஒரு கேபிள் USB டைப் A to டைப் C அந்த கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் வழக்கம் போல் டாக்குமெண்ட்ஸு. அப்புறம் இந்த ஃபோனு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மொத்தம் 3 கலர் இருக்குது ஃபோனில். சார்கோல் இங்க் அதுதான் வந்து என்ட்ரி லெவல் விற்கிறதே இல்லை. ஆனால் வந்து ப்ளூ வாய்டு இது வந்து 25,000க்கு வந்து ப்ளூ வாய்டு கலர் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹை எண்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் கிடைக்கும், அதில் என்ன சில்வர் ரே கலர். 3 கலர் இருக்குது நம்மக்கிட்டே வந்து ப்ளூ வாய்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸ். அடுத்தது சார் வேல்யூ செக் பண்ணுவோம். சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஹெட் சார் வந்து 1.19 ஒன்னோட அதிகமாக தான் இருக்குது. பாடி சார் வந்து 1.06 கொஞ்சம் 1க்கு அதிகமாக தான் இருக்குது. கேட்டால் வந்து 5G ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு 5G பேண்ட் தான். என்ன பண்ணுறது, இதான் வந்து சார் வேல்யூ இந்த ஃபோனோட கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஓகே, டிஸ்பிளே 6.43 இன்ச்சு, அதே நாட்டில் இருந்த ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு 90Hz டிஸ்பிளே தான் இருக்குது. நம்ம டிஸ்பிளேல போய் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90-60 இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேயா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து 90Hz செட் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஸ்க்ரீன் கால்குலேஷன் வந்து விவிடில் தான் செட் ஆகிருக்கு. நேச்சுரல் வைக்கலாம், இல்லை அட்வான்ஸ்டு போனால் வந்து இங்கே அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே இது மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஏரியா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். விஷன் கம்ஃபர்ட் இதில் கொஞ்சம் ஸ்லைட் பக் இருக்குது. இதில் ஆட்டோமேட்டிக்காக அதான் இதுக்கேற்ற மாதிரி மாறுற மாதிரி செட் ஆகிருக்கு. நைட்டு மோடு வந்தால் வந்து அது கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பிரைட் இது ஒரு மாதிரி எல்லோ கலராக மாறும். ஆனால் இதில் பக் என்னென்னா, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால், இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன், மேனுவலாக வந்து இது எனேபிள் ஆகிருக்கேன், கொஞ்சம் டல்லாக இருக்கா. இப்போது இப்படி பண்ணால் கொஞ்சம் நேரம் இது அன்லாக் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இப்போ அன்லாக் பண்ணால் அப்புறம் தான் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ இது ஒரு பக் இருக்குது. இது ஆக்சிஜன் வாய்ஸ் பக்காக என்னன்னு தெரில, இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்த ரீடிங் மோடு, இது தனியாக ஒரு ரீடிங் மோடு இருக்குது. ஸோ மோனோ எஃபெக்ட்டு, குரோமேட்டிக் எஃபெக்ட்டு, இது வந்து நைட்டு ரீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர வந்து டார்க் மோட் ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு. ஆம்பியன்ட் டிஸ்பிளே இந்த ஆப்ஷன் இருக்குது, நான் எனேபிள் பண்ணலை. இதில் வந்து இந்த கிளாக்கு இதெல்லாம் மற்ற ஃபோன்ஸ்லலாம் இந்த ஷாமி இதிலலாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க இதில் வந்து வெறும் நோட்டிஃபிகேஷன் காட்டுற மாதிரி இருக்குது. இந்த டேப் டு ஷோ, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஐக்கான், டிஸ்பிளே மெசேஜ், இந்த மாதிரி ரொம்ப ஸ்லைட்டான இது தான் இருக்குது. இப்போ ஹாரைசான் லைட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் வந்து ஹாரைசான் லைட் காட்டுற மாதிரி ரொம்ப மினிமல் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்து ஆம்பியன்ட் டிஸ்பிளே இருந்தும் இருக்காதும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸ்டேட்டஸ் பாரில் வழக்கம் போல் வந்து இதெல்லாம் நெட்வொர்க் ஸ்பீடு, இந்த ஆப்ஷனு, இதெல்லாம் வந்து ஐகான் மேனேஜர், இது ஒரு என்ன ஐக்கான்லாம் காட்டணும், இதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவராலாக வந்து டிஸ்பிளேல வியூங் ஆங்கிள்ஸ் நல்லாயிருக்கு. HDR டிஸ்பிளே தான். நெட்ஃப்ளிக்ஸில் அப்புறம் யூடியூப்பில் இதெல்லாம் வந்து HDR ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும், அதனால் பிரச்சனையே கிடையாது. வியூங் ஆங்கிள்ஸ் நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸுக்கு வந்து டிஸ்பிளே நல்லாயிருக்கு. இன்னும் 120Hz கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் நாட்லேயே வந்து 90Hz தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஓகேயான டிஸ்பிளே தான் இது. அடுத்தது வந்து இந்த பில்டு குவாலிட்டி அண்ட் டிசைன் ஒன்றும் பெரிய டிசைன் இல்லை. அந்த பழைய நாட்டில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட் லைனாக தான் இருக்குது. 3 கேமரா பம்ப் இருக்குது. ஆனால் நீங்கள் கேஸ் போட்டால் வந்து இதுவாகிடும். பம்பர் கேஸ் போட்டால் இன்னும் பெட்ரு. ஆனால் பேக் வந்து மேட் ஃபினிஷ் தான், பிளாஸ்டிக் தான். ஆனால் மேட் ஃபினிஷு. சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். பேக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாது கண்டிப்பாக.
சைடில் வந்து பவர் பட்டன் மட்டும்தான் இருக்குது. இவங்க வந்து அலர்ட் ஸ்லைடர் தூக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அலர்ட் ஸ்லைடர் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஆனால் அலர்ட் ஸ்லைடரை மட்டும் தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்குனாங்க அப்படின்னு தெரியல. காஸ்ட் கட்டிங்காக கூட இருக்கலாம். ஓவரால் பில்டு குவாலிட்டி வந்து ஆவரேஜ் பில்டு குவாலிட்டி. கிளாஸ் பேக் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பில்டு குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் லைட் வெயிட்டுக்காக ஒரு வேளை வந்து இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா 170 கிராம்ஸ் வந்து நிறைய ஃபோன்ஸ் இப்போது ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குது. 5000 mAhக்கு அந்த மாதிரி பேட்டரி இருந்தனால 200 கிராம்ஸ் கிட்டே வந்துடுது. ஸோ இது 170 கிராம்ஸு 4500 mAh பில்டு குவாலிட்டி. ஒரு சின்ன ஸ்க்ரீன் 6.4 inch ஸ்க்ரீனுக்கு வந்து இது ஓகே தான். லைட் வெயிட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, இப்போ வந்து நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணுவோம். கேமராவோட செட்டப் இதில் வந்து ட்ரிபிள் கேமரா தான். அதை மாதிரி குவாட் கேமரா கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் கேமரா தான், டபுள் கேமரா கிடையாது. நாட் மாதிரி டியூவல் கேமரா கிடையாது. பேக்கில் வந்து 64 MP 0.7 மைக்ரான் பிக்சல் 1.79 அப்பர்ச்சரோட பிரைமரி கேமரா இருக்குது. என்ன சென்சார்னு இவங்க சொல்லலை. ஆனால் வந்து இந்த சென்சார் ஆம்னிவிஷன் சென்சார் தான் சில இதில் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ எந்த சென்சார் வேணால் இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. செகண்டரி கேமரா வந்து 8 MP அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. இது வந்து f2.25 அப்பர்ச்சர். தேர்டு வந்து 2 MP மோனோ கேமரா, பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது போர்ட்ரேட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. 2 MP மேக்ரோ கிடையாது இந்த ஃபோனில். ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP அவங்க ஆஸ்தான சோனி IMX471 எப்பயும் யூஸ் பண்ணுற சென்சார் தான். வீடியோ ரெக்கார்டிங் வந்து 4K சப்போர்ட் இருக்குது. 30 FPS 1080p வந்து ஸ்லோ மோஷன் 120 FPS இருக்குது. 720pயில் வந்து 240 FPS இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 1080p 30 FPS சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்து நம்ம கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேலைட் இமேஜ் தான். ஒரு நார்மலான ஒரு இமேஜ். டீட்டெயில்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்காக தான் இருக்குது. ஷார்ப்னஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆட்டோ எல்லாமே ஆட்டோவில் தான் இருக்குது. HDRலாம் எனேபிள் ஆகலை. ஒரு ஆவரேஜான டேலைட் சாம்பிள் தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அல்ட்ரா வைடில் வந்து எல்லா கலரையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இதுவாக இருக்குது, ஓவர் பூஸ்ட்டாக பண்ணி விட்ருக்கு. 8 MP வந்து அல்ட்ரா வைட் டல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நார்மலுக்கும் அல்ட்ரா வைடுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். எல்லா கலர்ஸும் வந்து கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. நம்ம விவோ ரியல்மி மாதிரி ஆக்கியிருக்கு இந்த அல்ட்ரா வைடை. அடுத்தது வந்து 2x ஓகே, டிஜிட்டல் 2x தான், ஓகே தான் இருக்குது குவாலிட்டி. அடுத்தது வந்து இந்த மேக்ரோ சாம்பிளில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அந்தந்த இடத்துல வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி இருக்குது. எந்த இடத்துல டச் பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகுது, மற்றதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. அடுத்தது இது வந்து போர்ட்ரேட்டு, இன்னொன்று 2x. போர்ட்ரேட்டுக்கு நல்லா தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. டிஜிட்டல் இது தான், எக்ஸ்ட்ரா அந்த 2 MP வச்சு கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் டச் டு ஃபோக்கஸ் தான் பண்ணியிருக்கேன், அதனால் நல்லா தான் பண்ணியிருக்கு. 2x அதே மாதிரி ஓகே. இந்த 2 MP மேக்ரோக்கு பதிலாக 2x யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 MP இல்லை இதில். அல்ட்ரா வைடில் கொடுத்துருக்கலாம், அவங்க ஏன் கொடுக்கலன்னு தெரில. அது தவிர வந்து இது வந்து நார்மல் 2x. அடுத்தது 2xல டீட்டெயில்ஸ், இந்த சின்ன சின்ன எறும்பு இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது வந்து போர்ட்ரேட் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா. ஓகே, எங்கே டச் பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு. குவாலிட்டி வந்து இந்த ஒயிட் பேலன்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக மிஸ் ஆகுது. மற்றபடி வந்து இந்த போர்ட்ரேட் டீசெண்டான போர்ட்ரேட்டு. அடுத்தது திருப்பியும் அதே மாதிரி டேலைட்டு நார்மல் ஷாட் தான். அல்ட்ரா வைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இந்த இதனால கூட தெரியும் இருக்கும், இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அல்ட்ரா வைடு வந்து அந்தளவுக்கு பிரைட்னஸ் இல்லை, கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்குது. அடுத்தது வந்து 2x நார்மலாக தான் இருக்குது. அடுத்தது ஹியூமன் போர்ட்ரேட்டு, தலையை கண்டிப்பாக கட் பண்ணிடுச்சு. டுவெல் கேமரா இருந்தாலும் ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் கலர் குவாலிட்டி இந்த இதெல்லாம் கேப்சர் பண்ணதில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆப்ஜெக்ட் போர்ட்ரேட்டில் எதாவது கட் பண்ணியிருக்கா? ஆப்ஜெக்ட் போர்ட்ரேட்டும் டீசெண்டாக இருக்குது, ஆனால் இந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுச்சு. அடுத்தது லோ லைட்டுக்கு வருவோம். லோ லைட் ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் தான், நார்மல் கேமராவே ஆவரேஜ் தான். இது வந்து இப்போ எங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து லைட் இருக்கிற இடம்லாம் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு, பின்னாடி வந்து ப்ளர்டாக தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இதுவும் வந்து லோ லைட் இமேஜ் தான். அதே மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான லோ லைட் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். சைட்லலாம் வந்து டார்க்கான ஏரியாலாம் வந்து நாய்ஸ் கிளியராக வந்து தெரியும்.
அடுத்தது வந்து நைட்ஸ்கேப் மோடு வந்து ஓகே, இதுவும் பரவாயில்ல. இதில் இந்த நாய்ஸ் இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணியிருக்கு. குவாலிட்டி இதுக்கும் நைட்ஸ்கேப்புக்கும் ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் தான், ஒன்றும் பிக் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் குவாலிட்டி இந்த சின்ன இதெல்லாம் வந்து குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த நைட்ஸ்கேப்பில். அடுத்தது இது வந்து நைட்டில் தான் எடுத்தது. நார்மல் இதுதான். ஃபோக்கஸ் வந்து ஐயாவோட மூஞ்சியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஃபோக்கஸ் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எடுத்ததில் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இது இல்லை, கலர்ஸ் இதெல்லாம் மியூட்டடாக தான் இருக்குது. நான் இப்போ நிறையா அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் எடுத்தது. இது வந்து போர்ட்ரேட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான். கண்டிப்பாக இவங்க வந்து அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் வந்து OnePlus Nord CE 5Gயோட கேமரா சாம்பிள்ஸு. அடுத்தது வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம், செக் பண்ணிட்டு வாங்க வீடியோ சாம்பிள்ஸ். OnePlus Nord CE 5G அதோட 4K சாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் 4K 30 FPS சப்போர்ட் இருக்குது, 1080p 60 FPS, அப்புறம் 1080p 30 FPS சப்போர்ட்டும் இருக்குது. இதில் EAS தான் இருக்குது. முன்னாடி பழைய நாட்டில் வந்து OS சப்போர்ட் இருந்துச்சு, ஆனால் இதில் EAS சப்போர்ட் தான் இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, ஃபோக்கஸுக்கு இந்த எதுவும் இல்லை, அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். டச் பண்ணல. ஃபோக்கஸ் சின்ன இதுவாக இருக்கிறதுனால ஃபோக்கஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, ஃபோக்கஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, 4K அதனால் வந்து EASல எனேபிள் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். OnePlus Nord CE 5Gயோட ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 1080p 30 FPS சப்போர்ட் இருக்குது, 1080p 60 FPS சப்போர்ட்டும் இருக்குது. 4K ரெக்கார்டிங் இல்லை. பார்க்கறதுக்கு வந்து டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. 16MP தான் ஃப்ரண்ட் கேமரா. EAS தான் இருக்குது, ஃப்ரண்ட் கேமராலேயும் EAS இருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து 32MP நாட்டில் 32MP இருந்துச்சு, ஆனால் இதில் 16MP தான் இருக்குது. போன இதில் டியூவல் கேமரா வேறு இருந்துச்சு, இதில் வந்து சிங்கிள் கேமரா தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டைனமிக் ரேஞ்சும் நல்லாயிருக்கு. பின்னாடி இதில் காட்டினா சன்னில் காட்டினா ஃபேஸ் கவர் ஆகுது நல்லா. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து வந்து சாஃப்ட்வேர் பார்ப்போம். Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் இப்போ ரீசெண்டாக வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் வந்துச்சு. இவங்க வந்து Android 11 பேஸ்ட் ஆன் ஆக்சிஜன் OS 11.0 வந்து அப்படி இருக்குது. ஆனால் 11.3 ஃபியூச்சரில் வந்து 11.3 அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா Nord 2 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே வந்து 11.3 வந்திருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம Nord 2 வந்தோடனே பார்ப்போம். மற்றபடி ஆக்சிஜன் OS தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பேஸ்ட் ஆன் கலர் OS வேறு சீக்கிரமாக வருது, இன்டெக்ரேஷன் வேறு பண்ணுறாங்க. ஆனால் அவுட் சைடு வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, ஆக்சிஜன் OS தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்ஸ் வந்து 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரும். ஸோ Android 12 அண்ட் Android 13 கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வரும். அது தவிர வந்து 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கினா வந்து நீங்கள் இன்னும் 3 வருஷம் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ட்ராப் டவுனில் வந்து நிறைய விஷயம், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு, ஜென் மோடு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து NFC சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. மற்றபடி என்ன கஸ்டமைசேஷன் வால்பேப்பரு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்மளோட ஃபேஸ் வந்து வால்பேப்பரை செட் பண்ணுறது, தனியாக ஒரு ஐகான் பேக்கு, பட்டன்ஸ் அண்ட் கெஸ்டர், குவிக் கெஸ்டர் இருக்குது. நான் வந்து டபுள் டேப் டு வேக் இதெல்லாம் ஆன் பண்ணியிருக்கேன். மியூசிக் கண்ட்ரோல் ஃபீச்சரு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கலர் OS ஃபோன்ஸு, ஆக்சிஜன் OS ஃபோன்ஸில் பார்த்த விஷயந்தான். ஸோ ஃபெமிலியர் OS தான். உங்களுக்கு ஆக்சிஜன் OS பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு பிளெயின் UI பிடிக்கும் அப்படின்னா வந்து இது ஒரு நல்ல UI தான் ஆக்சிஜன் OS.
ஓகே, அடுத்தது பர்ஃபார்மன்ஸ். ஸ்னாப்ட்ராகன் 750G நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸ் பார்த்துருப்போம். அந்த மீ 10i இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். ஸ்னாப்ட்ராகன் 750G நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 12GB ரேம் வெர்ஷனு. ஆனால் வந்து இவங்க 6GB ரேம் 8GB ரேம் வெர்ஷன் விற்கிறாங்க. 8GB ரேமே போதும். நீங்கள் கேம் ஆடுவீங்க அப்படின்னா வந்து 8GB ரேம் போதும். பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இது 690 அப்படின்னு காட்டுது. ஆனால் வந்து 750G தான் இதில் இருக்குது. 8nm ப்ராசரு, ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர், நாட் ஃபார் கேமிங் எக்ஸ்க்ளூசிவாக வேணும் அப்படின்னா வந்து இந்த ஃபோன் வாங்காதீங்க. இதோட பெட்டர் வந்து 768G வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனால் நார்மலாக வந்து கேம்ஸ் ஆடுறதுக்கு டீசெண்டான மிட் ரேஞ்ச் கேம்ஸு, ஒரு நார்மல் எஃபிஎஸ்க்கு வந்து இந்த டிஸ்பிளே வித் ஸ்னாப்ட்ராகன் 750G ஓகே. ஆப்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு. ஆண்ட்ராய்ட் பஞ்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் பஞ்ச் ரன் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா வந்து 960 Mbps வந்திருக்கு. அதனால் UFS 2.1 தான் இதில் இருக்குது. LPDDR 4x ரேம் இருக்குது. ஸோ ஒரு ஃபாஸ்ட்டான ரேம் தான். ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு வந்து இது ஓகே தான். ஆப்ஸ் வந்து ஓகே. 90Hz ஸ்க்ரீனு வித் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான மிட்ரேஞ்ச் ப்ராசர் 750G. ஓகே, அடுத்தது கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து எக்கச்சக்க கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு சிம் ஆக்டிவேட் பண்ணலை, கொஞ்சம் பேட்ரி சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சிம் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் டியூவல் சேனல் நெட்வொர்க் ஆக்டிவேஷன், இது எல்லா ஃபீச்சர் ஆக்சிஜன் வாய்ஸ் இதிலெல்லாம் நிறைய இதில் இருக்குது. இது என்னென்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி மொபைல் டேட்டா ப்ளஸ் ஒய்ஃபை கம்பைன் பண்ணி டேட்டா வந்து இன்னும் ஃபாஸ்டர், இப்போ டவுன்லோட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே என்ன நம்ம ஊரில் இது வேலைக்கு ஆகுமா அப்படின்னு தெரில. ஆனால் ஹாட்ஸ்பாட்டு மற்ற எல்லா மாதிரியும் இருக்குது. NFC சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளூடூத் 5.1 வித் NFC சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து ஜிபிஎஸ்ஸு, க்ளோனஸ்ஸு, நேவிக் சப்போர்ட்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து நேவிக்லாம் அந்தளவுக்கு காட்டலை. ஜிபிஎஸ், க்ளோனஸ்ஸு இதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஜிபிஎஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த ஆப்ஸ்லாம் வந்து ரன்னிங் ஆப்ஸு இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக வந்து டிடெக்ட் ஆகுது ஃபோன்லேயே. மற்றபடி வந்து இதில் வந்து கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. 5G சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பேண்ட் தான், N78 பேண்ட் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்தாலும் தெரியும் எந்த பேண்ட்லாம் சப்போர்ட் பண்ண போகுது இந்தியாவில். இவங்க சொல்கிறாங்க OnePlus N78 தான் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி 4Gயில் வந்து 4G+ அப்படின்னு காட்டும். இங்கே வந்து இண்டோரில் இருக்கிறதுனால காட்டல. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். கேரியர் அக்ரிகேஷன் இருக்குது. 1800 2300 ரெண்டு பேண்டையும் கம்பைன் பண்ணி வேறு இதில் ஆப்ஷன் இருக்குது, கம்பைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது 4G+. ஓகே, அடுத்தது வந்து பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4500 mAh பேட்டரி இருக்குது. இதுலேயே பார்த்து தெரியும் பேட்டரி போனால். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 30 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஃபோனில். வாப் சார்ஜ் 30T அந்த மாதிரி ஒரு ஏதோ பேர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் 30 வாட் தான். இதில் ஏதோ எக்ஸ்ட்ரா சிப்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 0 to 70% வந்து 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆகும். 100% வந்து லெஸ் தேன் 1 hour, ஒரு 50 மினிட்ஸு, ஒரு 50-55 மினிட்ஸில் வந்து 100% சார்ஜ் ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் 10 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக 10 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. எனக்கு பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 6 hours ஸ்க்ரீன் ஆன் டைம். ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன், அதுவும் செக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து எனக்கு 1.5 நாள் யூஸ் பண்ணதில் வந்து 6 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துச்சு. மோஸ்ட்லி வந்து ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணேன், ரேராக வந்து 4Gயில் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 day தாங்கும் சிங்கிள் சார்ஜில். ஓகே, ஃபைனலாக வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது வாங்கிறதுக்கு அப்படின்னா வந்து ஓவராலாக ஒரு நல்ல ஃபோன் தான். ஆனால் நாட்டை கம்பேர் பண்ணும்போது வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்லைட்டாக இடிக்குது. ஏன்னா டவுன் கிரேடாக தான் இருக்குது. டிஸ்பிளே ஓகே, பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கேமரா வழக்கம் போல் ஆவரேஜ் கேமரா தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ஆனால் அந்த அலர்ட் ஸ்டைலில் காணாமல் போயிடுச்சு. மற்றபடி வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கு. அது ஒரு ப்ரோ 90Hz டிஸ்பிளே தான் இருக்குது. HDR சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸு 750G ஸ்மூத்தாக இருக்குது. நான் 12GB ரேம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு 8GB ரேமே போதும். 8GB ரேமே வந்து நல்ல ஸ்மூத் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது தவிர வந்து 128GB இல்லை 256GB ஸ்டோரேஜ் இருக்கும்.
மைக்ரோ எஸ்டி கொடுத்துருக்கலாம் எக்ஸ்பேன்ஷனு, ஆனால் வந்து அவங்க கொடுக்கல. பேட்டரி லைஃப் 4500 mAh பேட்டரி தான் இருக்குது, ஆனால் வந்து பேட்டரி லைஃப் கண்டிப்பாக 1 day வந்துடும். ஹெவி யூஸ்க்குனா வந்து மோஸ்ட்லி நீங்கள் இந்த பேட்டரி சேவர்லாம் யூஸ் பண்ணால் வந்து 1 day எப்படியும் தாக்கு பிடிச்சிடலாம். இந்த இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கனால half an hourல வந்து half an hourல ஒரு 1 hourக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அப்புறம் பில்டு குவாலிட்டி ஆவரேஜாக தான் இருக்குது, பிளாஸ்டிக் பில்டு தான், ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. அது ஒரு ப்ரோ. கான்ஸ் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரி வந்து குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது கான் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ், ஆவரேஜ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஓஎஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். வீடியோக்காக வாங்குறதா இருந்தால் இந்த ஃபோன் வாங்காதீங்க, கேமராக்காகவும் வாங்காதீங்க. ஜிகேம் யூஸ் பண்ணால் வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும், அதனால் வந்து கேமராவும் ஒரு கான் தான். அடுத்தது ப்ரைஸிங், அதுதான் நாடோட வந்து இது 2000 ரூபா தான் கம்மி. நாடு வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து 664 விற்றாங்க. இதில் வந்து கொஞ்சம் பெட்டரான 8128 விற்றுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் அதே 25,000க்கு இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜ் தான், ஆனால் காம்படிட்டிவ் ப்ரைஸிங் வந்து இல்லை. இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் 768G இந்த மாதிரி நிறையா பட்ஜெட்லேயே வந்து கொஞ்சம் சீப்பர் வெர்ஷன் வருது. இப்போ டிமென்சிட்டி வேறு போட்டி போட்டுட்ருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ 25,000 ரூபா கொடுத்து இது வாங்குறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இன்னும் நிறைய ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இன்னும் பெட்டர் ப்ராசஸரில். டிமென்சிட்டியாக இருக்கட்டும், ஸ்னாப்ட்ராகன் இருக்கட்டும், இன்னும் பெட்டர் ப்ராசஸரில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. ஃபைனலாக வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ரியல்மி X7 மேக்ஸ் இருக்குது. இந்த ஒரு 28,000 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். 30,000 ரூபாய்க்கு இதே 12GB 120Hz வரும். 12GB வெர்ஷன் வந்து 30,000 ரூபாய்க்கு இதே இதுதான், ஆனால் வந்து அது 120Hz ரிஃப்ரெஷ் டிஸ்பிளே. கேமரா ஆனால் அது ஆவரேஜாக தான் இருக்கும், ஆனால் டிமென்சிட்டி 1200. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அது பெட்டராக இருக்கும். இன்னும் சீப்பர் வெர்ஷன் வேணும்னா ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டிருப்போம். 20,000க்கு வந்து ஐக்கூ Z3 5G அது இருக்குது. 20,000க்கு இருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 768G பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சிம்மிலாக தான் இருக்கும், ஆனால் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அது பெட்டராக இருக்கும். ஸோ கேமிங் ஆடணும் அப்படின்னு வேணும்னா அது வாங்க, ஆனால் அதில் வந்து LCD டிஸ்பிளே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால. இதை தவிர வந்து Note 2 வேறு வருது, அது வேறு 30,000 ரேஞ்சில் தான் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ 30,000 ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா வந்து Note 2க்கு வெயிட் பண்ணுங்கள், இன்னும் அடுத்த வாரம் வருது. ஓகே, இதுதான் வந்து OnePlus Nord CEயோட ரிவ்யூ. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் see you soon. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.